வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிட தகவல். ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு தான் சொல்லலாம். சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சின்ற போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சுக்கிர பகவான் இப்போ வரைக்கும் மிதுனத்தில் இருக்கார். கரெக்டாக ஜூலை 7, 2024 கடகத்துக்கு மாறுறாரு. கடகம்ன்றது சந்திர பகவானோட வீடு. அப்போது சந்திர பகவானோட வீட்டுக்கு வர்ற ஒரு ஜூலை 7லேருந்து ஜூலை 31 வரைக்கும் இருக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் சுக்கிர பயிற்சினால் துலாம் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், துலாம் ராசியோட அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ அவருடைய பிளேஸ்க்குரியவர் இடம் தான் சொந்த வீடை விட்டு வேறு வீட்டுக்கு போகிறாரு, அதாவது வாடகை வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் வாடகை வீட்டுக்கு போகிற வீடு அவருக்கு கொஞ்சம் பகை வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் பிடிக்காதுன்றது தெரியும், பகையில் உட்காந்துருப்பாங்க. ஆனாலுமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பேச்சுன்றது என்னதான் பகை வீட்டு போனாலும் பகையானாலும் சில நன்மைகள் செய்வாங்க. அப்படி தான் காட்டுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 7லேருந்து ஜூலை 31 24 நாள்களில் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதிகமான வாய்ப்புகள் காட்டுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசிடுறேன். பொருளாதாரம்ன்ற போகிறது சுக்கிர பயிற்சி அப்படி டைம்னு பார்க்கும்போது சந்திரனுக்கு இதாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 4ஆம் வீடு, நீங்கள் சுகஸ்தானம்ன்ற போது 4ஆம் வீடுன்ற போது அது 4ஆம் வீட்டுக்கு தான் இருப்பார். நீங்கள் கடகத்துலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா 4ஆம் வீடு வரும். அப்போ சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை உண்டு. 7ஆம் பார்வைன்னு இருக்கும்போது ஒரு விஷயம் பார்த்துவாங்க. இந்த 7ஆம் பார்வைன்றதுக்கும் ப்ளஸ் அவரோட சொந்த வீட்டுக்காரரே அங்கே போயிருக்காரு. வீடு மாதிரி இருக்கும்போது பொருளாதாரத்தில் பணவரவு அதிகமாக இருக்கும். கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. புரியுதுங்களா? நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பணம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது இன்னொன்று எதிர்பாராத பணங்கள் கிடைக்கும். அப்படின்னு பார்த்தாலே உங்களோட தொழில் தான். வேலை விஷயத்தில் இன்க்ரிமெண்ட் கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இது மட்டும் கிடையாதுங்க, கொஞ்சம் கடினமாக உழைப்பீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு, அதுக்கேற்ற பேரும் உண்டு. உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக ஒரு உதவியும் உண்டு. இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி. அப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, சுக்கிரன் நல்லா பாருங்கள், சுக்கிரன் ஆசைக்குரியவர். அப்போ காதல்ன்ற விஷயம் வருது. ஏன்னா அவருக்கு ஆடம்பரம் உண்டு, எல்லாமே உண்டு. அதாவது இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ, சந்தோஷன்ற விஷயம் தேவையோ, அது எல்லாமே சுக்கிர பகவான்கிட்ட இருக்குது. அப்போ இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருன்னா, துளாராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு இயற்கையாகவே காதல் உண்டுங்க. இயற்கையாகவே காதல்ன்ற விஷயம் உண்டு. நல்லா பாருங்கள், இயற்கையாக காதல் இருக்கும்போது அந்த காதலை அவர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவார். எப்படின்னா, நீங்களும் உங்களுடைய துணை யாராக இருக்கலாம், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், காதல் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவீங்க. உங்களுடைய பார்ட்னர் கூட கொஞ்சம் டேட்டிங் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, வெளியே ஒரு நெருக்கம் காட்டும். ஒரு நெருக்கம் காட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. சுகம் உண்டு. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? இன்னொன்று, திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் கைகூடும். எப்பயுமே ஒரு விஷயம் உண்டுங்க, சுக்கிரனுக்கும் அந்த இது உண்டுங்க. மாங்கல்யம்ன்ற விஷயம் அவருக்கு கை கொடுக்கும். மாங்கல்யம். அப்போ மாங்கல்யம் ஆணுக்கு உண்டுங்க. மாங்கல்யம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எப்படி பெண்ணுக்கு 7 8ஆம் படம் மாங்கல்யமோ அதே மாதிரி ஆணுக்கு மாங்கல்யம் இது உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சுப செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அதற்கு நிச்சயமாகி கரெக்டாக ஆவணி மாதத்தில் இதை இவங்க துலாம் ராசி இருக்காங்க பார்த்தீங்களா, ஆவணி மாதத்தில் நிறைய பேருக்கு திருமணம். ஆவணி அந்த தமிழ் மாதங்களில் முகூர்த்த நாட்களில் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் கைகூடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது முக்கியமான விஷயம். நீங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போடுவீங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு கையெழுத்து போடுறது, அது எதுனாலும் இருக்கட்டும், பேங்க் லோனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்கள் ஆஃபீஸ் சின்ன ஒரு வவுச்சர் கையெழுத்து போட்டாலும் அதை நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதில் சின்ன பிரச்சனை இருக்குங்க. சில வில்லங்கம் காட்டுது சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு எதிரானவங்க செயல்படுறதுன்னு கிடையாதுங்க. அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னொரு விஷயங்க, உங்களை அதாவது தொழிலில் எதிர்ப்பு இருக்கும். அது வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், எல்லா இடமா இருக்கட்டும். அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பர்சனலாக இருக்கட்டும், உங்களோட குடும்ப விஷயமா இருக்கட்டும், எதுவுமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, முக்கியமான விஷயம், குடும்பம் சொன்ன பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழல், ஒரு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். சரிங்களா? உங்களுடைய எல்லா நடவடிக்கைகள் எல்லாமே நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தந்தை வழி மூலமாக ஒரு நல்ல இது உண்டுங்க. உங்கள் அப்பா வழி சொந்தம் மூலமாக
உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் ஒன்றுங்க, தொழில் விட அதாவது தொழிலில் வந்து இப்போ வியாபாரம்லாம் செய்வாங்க, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடை காட்டுது. ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தடைன்றதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு பாருங்கள். சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கிற அடுத்த முயற்சி வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க துளாராசிக்காரங்கள். எதுக்குன்னா இந்த சுக்கிர பேச்சு நீங்கள் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ள நேரம் வந்திருக்கு. அப்போ நீங்கள் போயிட்டு நீங்களாக போய் உங்கள் வாயை கொடுத்து யார்ட்டையும் போய் மாட்டிக்கிட்டு நான் இப்படி பண்ண போகிறேன், இதுக்கு இவ்வளோ இது இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், யார் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வரைக்கும் சொல்லாதீங்க சொல்கிறேன். உங்கள் விஷயம் உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கணும். உங்களை வாயை தவிர்த்து வெளியாட்டையும் போகக்கூடாது. அதாவது என்ன அதை இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை தவிர்த்து வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. உங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. வேறு யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லிடாதீங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி தாங்க இருக்குது. சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது உங்களோட கடின உழைப்பு நீங்கள் உழைக்க போகிறீங்க. இந்த தடவை உழைக்கும் போது கண்டிப்பாக அதுக்குள்ளே வெற்றி தான் கிடைக்கணும். அப்போது நீங்கள் அவங்க வெற்றி தட்டி போகுது, எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் புரியுங்க, நீங்கள் உங்கள் விஷயத்தை எல்லாத்தையுமே யார்ட்டையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்கீங்க. அந்த விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ள நினைக்க அது உங்களுக்கு வந்து எல்லாமே தட்டி போயிட்டுருக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? அது ஒன்று. முதலீட்டை கொஞ்சம் தவிருங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஒரு 24 நாளுக்கு இந்த எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். சின்னது பண்ணுங்கள். லாட்டாக கொண்டு ஒரு பணத்தை போடுற அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ங்க. ஏன்னா இதில் இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து பண வரவு உண்டு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக, அதாவது ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து ப்ராஃபிட்ன்ற விஷயம் கிடையாதுங்க. அதனால் அதில் ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சனி வக்கர பயிற்சி ஆகிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி பகவானும் வக்கர பயிற்சி ஆகிருக்காரு. வக்கர பயிற்சின்றப்ப பின்னோக்கி செல்வார். கோச்சார குரு பகவான் இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவரும் பார்க்குறாரு. அதை எல்லா கிரகங்களுடைய ஏதோ ஒரு பார்வையோ ஒரு நிழல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஒரு கிரகம் ஒவ்வொரு கிரகத்தை இடத்தை தாண்டும் போது நிழல்களும் நம்மளை தொடும். அப்படின்னு இருக்கும்போது எல்லா விஷயத்துலையுமே இந்த சுக்கிர சொல்லுவாங்கள்ல, சுக்கிர பயிற்சியை ஒட்டி மற்ற கிரகங்களை வச்சு பார்க்கும்போதும் துளாராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்றது. துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சுக்கிரனுடைய இது வந்து உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான், சுக்கிரன். அப்படின்னு இருக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. இதான் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதான் தப்பு. நீங்கள் துளாராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி இப்படி வா அப்படி வா. உங்கள்கிட்ட வந்து சில பேர் அட்வைஸ் கேட்பாங்க. துளாராசிக்காரங்க அதை புரிஞ்சுவாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். நீங்கள் கோயில் போகிறீங்களா, சாமி கும்பிட்றீங்களா, லக்ஷ்மி பூஜை பண்ணுறீங்களா, மற்ற தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறீங்களா, எந்த பூஜை பண்ணாலுமே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. உனக்கு கஷ்டமா, இந்த கோயில் போ, கையை காட்டி விட்றீங்க. அந்த பிரச்சனை உங்களை தேடி வந்துட்டுருக்கு. இது நடந்துகிட்ருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போது சில காலமாக உங்களுக்கு வந்து உங்கள் வீட்லேயும் சரி இந்த பிரச்சனைகள் வந்தனால இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னா, உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டுருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகமாக வந்துட்டுருக்கும். பணம் நிற்காது. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் யோசித்து பாருங்களேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, காரணம் உங்ககிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இது இப்போ உங்கள் வீட்டில் இப்போ நம்ம வீடுன்னு எடுத்துன்னா 4 பேர் இருக்கும், 5 பேர் இருக்காமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரம் இருந்துகிட்ருக்கும். ஆனால் துளாராசிக்காரங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. இந்த துளாராசிக்காரங்கள் இந்த நேரத்தில் வந்து ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம்ன்ற விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் பரிமாறி கொடுத்துட்ருக்கீங்க. வேண்டான்னு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான். இது இன்டெரக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தங்களுக்கு வந்து கஷ்டம்னு வந்து வரும்போது நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களை தேடி வரும். அந்த கஷ்டம் உங்களை பாதிக்காது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை பாதிக்கிற மாதிரி தான் கட்டிகிட்டு இருக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னொரு விஷயம், சரி இப்படி இருந்துகிட்ருக்கு, சரி இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னு இருக்கும்போது சுக்கிர பேச்சு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் சுக்கிரன் இருக்கும்போது என்றைக்குமே நம்ம வந்து நவகிரகங்களை வந்து கும்பிட மாட்டோம். ஆனால் நவகிரகங்களுக்கு இருக்கிற தெய்வங்களை கும்பிடுவோம். அப்படி தானே? அப்போ அந்த தெய்வம்னு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், பெண் தெய்வ வழிபாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சிறப்பு. துர்க்கை அம்மனை தவிர்த்து எந்த தெய்வமாக இருந்தாலும் சிறப்பு. அம்மன் தெய்வமாக இருந்து உங்கள் வீட்டில் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வரைக்கும் லக்ஷ்மி, அதாவது லக்ஷ்மி தெய்வம்ன்ற வந்து 12 ராசிக்காரங்க வீட்டுக்கும் போவாங்க, 24 நட்சத்திரக்காரங்களுக்கும் வீட்டுக்கு போவாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் சிறப்பாக போவாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு இதாக இருக்கும். அம்மாவுக்கு வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து சுக்கிரன்னாலே வெள்ளிக்கிழமை தான் வரும். வெள்ளிக்கிழமை தோறும் துளாராசிக்காரங்கள் வந்து பால் சம்மந்தமான பொருட்களை, அது மில்க் ஸ்வீட்டாக இருந்தால் கூட ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சுவாமிக்கு வச்சுட்டு கும்பிட்டீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் விலகி, அதில் என்ன சொல்கிறேன்னா, இதே துளாராசியில் பணக்காரனும் இருப்பான், ஏழை இருப்பான், மிடில் கிளாஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் பிரச்சனைன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அப்படின்ட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, யார் இந்த வீடியோ யார் கேட்கீங்களோ அவங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மில்க் ஸ்வீட்டு இல்லைனா பால், சரிங்களா, இனிப்பு சம்மந்தமான விஷயங்களை வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்றதுல வந்து நான் ஒன்று சொல்லுவேங்க, அந்த பாலாக இருக்கட்டும் என்ன ஸ்வீட்டாக இருக்கட்டும், அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பொருளாக இருக்குது. அப்படி தான் காட்டுது இங்கே இந்த சுக்கிர பயிற்சியில். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நல்லா இருப்பீங்க.
அப்போ துலா ராசிக்காரங்களுக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல, எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் A to Z இன்னைக்கு ஸ்டூடெண்ட் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வயதானவர்களா இருக்கட்டும், ஒரு வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் ஏன்னா நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வேலை கிடைக்காதவர்களும் வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சம்பளம் சார்ந்த ஒரு உயர்வு இருக்குங்க. அப்படின்னு இருக்கனால தான் நான் இதை சொல்லித்தரேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அப்போ நீங்கள் இதை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிரப்பெயர்ச்சியும் துலா ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுப்பாருன்னு நான் சொல்லிக்கிறேன். அப்படின்னு இருக்கும்போது துலா ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? நான் சொன்ன விஷயத்தை செய்ய பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும். துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.